we have to be thankful. God is not doing that these days. The new covenant periodல அவர் செய்கிறதில்ல இது மாதிரிலாம். ஆனால் இதனால என்ன அது நம்மளுக்கு துளிர் விட்டு போயிடுது, கொழுப்பு அதிகமாகி துளிர் விட்டு போயிடுது. அங்கே ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அடி. தேவன் சொல்லுவார், என் சந்நிதிக்கு வரும்போது பரிசுத்தமா வா. புதிய ஏற்பாட்டில் கொடுத்திருக்காரு எது பரிசுத்தமான நதிகள். இவைகள் தான் கர்த்தருக்கும் நம்மளுக்கும் இடைவெளியை ஏற்படுத்தும். அவர் உடனே அடிக்கிறது இல்லை. புதிய ஏற்பாட்டுகளில் விட்டு விட்டு அடிப்பார். இப்போ என்னாச்சு, செத்து போயிட்டாங்க ரெண்டு பேரும். தப்பா காரியத்தோட வந்தோம்னா, ராங் ஆட்டிடியூட்ல வந்தோம்னா, ராங் ப்ரெசன்ஸில் வந்தோம்னா என்ன பண்ணுவோம், அடி வாங்குவோம். சர்ச்சுக்கு போகும்போது, நம்ம சர்ச்சுன்னு சொல்கிறோம், சபைக்கு போகும்போது எதுக்கு பார்க்க போகிறோன்னா, அங்கே வர பொண்ணையும் அந்த பொண்ணு வந்து ஆம்பளையும் சைட் அடிக்க போனோம்னா இது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு எந்த விதமாக போறீங்க? தேவனை தொழுது கொள்ள பாருங்க. அந்த காலத்தில் போவாங்க, ஆசிரியர் மட்டும் வரணும்னு வர பழைய பாட்டு காலத்தில். இப்போ எல்லாரும் வாங்கன்றாரு. இட்ஸ் ஓப்பன். நின்று சபைகளில் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. சரி, எனிவே அதில் இன்னொரு கமாண்ட்மெண்ட் கொடுத்தாரு கர்த்தர். இவன் செத்து போயிட்டான், ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நீ தூக்கம் கொண்டக்கூடாது. இதுதான் ஒரு ஆசாரியனுக்கு உள்ள நிலைமை. ஒரு ஆசாரியன் யாராவது செத்தா அழக்கூடாது. தெரியுமா? சரி, 6வது வசனத்தை வாசிங்க. மோசே ஆரோனியும் இளையசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. அந்த காலத்தில் அழுது வஸ்திரத்தை கிழிச்சுக்குவாங்க. இது பேர் தாழ்த்துதல்னு பேர். சாழ்த்துற போது இப்படி பண்ணுவாங்க, இல்லாட்டி ரொம்ப व्यसனமாக இருக்கும்போது பண்ணுவாங்க. இப்போ கர்த்தர் சாருடைய சந்தில் நீ இருக்கிற, நீ கிழிக்கக்கூடாதுன்றான். இது ரொம்ப கொடுமையாக இருக்குல்ல. 2 பிள்ளை அவுட்டு, ஆனால் அப்படியே நிற்கணும், ஸ்டாண்ட் ஸ்டில். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய நிலைமை. அவருக்கும் அதே தான் நிலைமை தான், எனக்கும் அதே தான் நிலைமை தான். ஆனால் இந்த காலத்தில் என்ன பண்ணுறோம், நாமப்பா இஷ்டத்துக்கு அப்படி ஓல்ட் கவர்னன்ட் பீரியடில் இதுதான். நாம் என்ன பண்ணுறோம், கண்ணீரெல்லாம் துடைப்பாருன்னா அப்படியே தொடச்சிட்டு இருப்பாரு. அடிச்சதே அவர் தான். நம்மளுக்கு ஒரு மாதிரி இந்த சவுத் இந்தியாலேயும் சரி, இந்தியாலேயும் சரி, ஒரு மாதிரி இருக்கிறோம். நம்ம நீரெல்லாம் துடைப்பார் அப்படின்னா அழுதுனே நம்ம அப்படின்னு அழுதுட்டு இருப்போம். இல்லை, டோன்ட் டூ தட். இப்படி தான் நம்ம கத்துறது. இப்போ இங்கே என்ன முழுகுது, அடி டோம் ஆள்காலி. கர்த்தருடைய சந்நிதிக்கு இன்னைக்கு எப்படி வரீங்க, இதுதான் பாயிண்ட். அடிப்பார் நான் சொல்ல வரல. கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது எப்படி இருக்குங்க, இதுக்கு வை யுவர் பிரேயர்ஸ் ஆர் நாட் பீட் ஆன்சர்ட். அவங்க வழியாக சரியாக வரலன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நியாயாதிபதிகளில் என்ன பண்ணியிருக்காரு, இந்த இடத்துல கர்த்தருடைய கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சோடனே கொண்டு போடுவாருன்றாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு ஃபியர் இருந்துச்சு, கர்த்தரை முகமுகமாக பார்க்க முடியாது. இவங்க பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு ஐயோ. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று, பார்த்தீங்களா, இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. குமாரனை பெற்றா. அந்த குமாரன் சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும்
எஸ்தாவோவுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் தொடங்கினார். அவனை தூண்டி விடுறது யாரு? ஆவியானவர் தான். ஏன்னா அவனுக்குள்ள யாரு இருக்கிறது? இப்ப ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் அவனை ஏவுறாரு. அவன் போறான், எல்லாரையும் டமால் டுமில் அடிக்கிறான், எல்லாத்தையும் பண்றான். அந்த காலத்தில் மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டது. இந்த காலத்தில் அந்த பவர் நம்மளுக்கிட்ட இருக்குது, அதை விட பவர்லாம் இருக்குது, நம்ம செய்ய யூஸ் பண்ண மாட்டேன்றோம். பேசினாலே நடக்கும். இந்த அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ எல்லாருக்கும் வர டெம்டேஷன் தான் இவனுக்கு வந்துச்சு, பொம்பளை மூலமாக வந்துச்சு. அங்கே போய் ஒரு இதில் பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான். சரி, சிங்கனோட வந்துச்சு, அடிச்சுக்கோனா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், சரித்திரம். அப்போ இந்த பலமுடைய சாம்சனை இயக்குனது யாரு? இன்ஃபேக்ட் நம்ம we can call him a director. Director, the person who gives direction. இன்னைக்கு நம்ம எப்படி வச்சிருக்கோம் ஆவியானவரை? Now let us go back to Romans. இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தோம். அவர்கள் கூடி ஜெபிச்ச போது ஆவியானவர் இடைப்பட்டு நான் அவர்களை தெரிந்து கொண்ட ஊழியத்துக்கு அனுப்பி. இப்போ வந்தபோது இங்கே என்னாச்சு? இந்த இடத்துல நம்ம எங்கே விட்டோம்? 8வது வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகும். நம்முடைய விசுவாசம் எங்க போகணும்? உலகமெங்கும் பிரசித்தமாகிறது. நான் படிடுறான்லே. முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமா என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீ ஸ்தோத்திரம் பண்றது கூட இயேசு கிறிஸ்து மூலமா தான் பண்ண முடியும். That's what the power God has given Jesus Christ. நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார். தேவனே எனக்கு சாட்சி. அப்ப சாட்சின நான் ஆவியோடு தேவனை சேவிப்பேன். பிதாவை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. See, இதுதான் God expects us to do. நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சியா இருக்கிறேன். எல்லாரையும் காண வாஞ்சியா இருக்கிறேன். எவ்விதத்திலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாமே பாருங்க, ஊழியத்துக்கு அடுத்ததான் இருக்கும். இன்னைக்கு இங்கே சபைக்கு வரக்கு முன்னால் எத்தனை பேர் என்ன ஆண்டவரே எனக்கு நல்ல பிரயாணம் வேணும்னு கேட்டீங்க? கேட்க மாட்டோம். வாடி வாயா போகலாம். இல்லை, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உட்காருங்க. ஆண்டவரே இன்னைக்கு உண்மை தொழுது கூட போகிறேன், என்னோட கூட வாங்க, ஆவியானவரை வழி நடத்துங்க. இப்போ இன்னொன்று வசனம் வருது, 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே ஆங்கில பைபிளில் போட்டுக்கோங்க, ஜஸ்ட் ஷால் லிவ் பை ஃபெய்த். நீதிமான் ஃபெய்த்தில் தான் படைக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் பர்சன் ஷுட் பி ஹெவிலி டிபெண்டிங் ஆன் காட். நம்ம எல்லாம் என்ன சொல்லிக்கிறோம்? நம்மளை விசுவாசி. அப்போ நீங்கள் எங்கே யாரால் படைக்க முடியும்? கர்த்தரால் தான் படைக்க முடியும். நீங்கள் ஒரு XYZ, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது என்னென்னா, என்னை முழு நேர ஊழியத்துக்கு கர்த்தர் அழைக்கும்போது எனக்கு தெரியாது, நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க,
எனக்கு ட்ரைனிங் பீரியடில் அதில் செம்மையாக ஜீரோவுக்கு போயிட்டேன். 0. என் பொண்ணு காலேஜில் படிக்கிறான். என் பொண்டாட்டி நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறதில்ல. இதுதான் என்ன மேலே என்கிட்ட இருக்க அபிஷேகம் தனி, யாருக்கும் இன்னும் புரியாது என்ன. ஸோ என்னை புரிஞ்சுக்கிட்டீங்க எத்தனை பேர் சொல்லுங்கள்? என்னே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஆவியானவர் தான் புரிஞ்சுக்குவார். அவரால் நடத்தப்படுறோம்னா அவரை தான் டிபெண்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஆவினால் நடத்தப்படுகிற மனுஷன் அப்படி தான் இருப்பான். இயேசு சொல்கிறாரு, காற்றானது தனக்கு வீசும் தொடங்கி இன்னொரு இடத்துல வீசும். அது மாதிரி தான் ஆவியானவர். அது புரியாது உங்களுக்கு. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இப்படிதான் இருப்பான். இது லா ஆஃப் பிசிக்ஸ் கூட இங்கே அப்ளை ஆகுது இந்த வசனத்தில். இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க, மெஷர்மெண்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இந்த சைட்லேருந்து காத்தடிச்சு அப்படி போகுது இப்படி போகுது. நாங்கள் எல்லாம் வராது, திருப்பி வராது, திடீர்னு சுற்றுது இல்லை. மழை பெய்யுது, இந்த காற்று இப்படி அடிக்குது, இந்த இப்படி அடிக்குது, இப்படி வரனால மழை பெய்யும்னு சொல்கிறான். கடைசியில் அங்கே பெய்ய மாட்டேங்குது. தேவன் எங்கு பெய்ய சொல்கிறாரோ அங்கே தான் பெஞ்சிட்டு போகும். இது யோபுலேருந்து வாசிக்கிறோம். ஆவினால் நடத்தப்படுகிற மனுஷனும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. பிறந்த மனுஷன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இதை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? நிக்கோதேமு. ஹையஸ்ட் குவாலிஃபைடு PhD இன் தியாலஜி படித்தவனுக்கு, அவனுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாரு. முடியாது உன்னால. அப்போ நீ ஆவினால் நிரப்பப்படணும். இது எப்படியா ஆகும்னு கேட்குறான். ஆனால் தான் just shall live by faith னா you have to depend on God for everything. நான் இதை உங்கள் விசுவாசத்தை தூண்டுபடி எழுதுகிறேன், சொல்கிறேன். அப்போ விசுவாசத்தினாலே எனக்கு வியாதி வராதுன்னு சொன்னால் வராது. இது என்னடா சயின்டிஃபிக்காக இல்லை அப்படின்னு இல்லை, அப்படி தான் தேவன் கிரியேட் பண்ணியிருக்காரு. இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவைகள் ஓடும், அவைகள் ஓடி போயிடும். ஆனால் அந்த அளவு விசுவாசம் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எனக்கும் வேணும். அந்த அளவு விசுவாசம் இல்லைன்னா வில் கெட் காட்.